ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டின் கொஞ்சம் இருக்குது, இதையும் பார்த்துருங்க. இது எல்லாமே நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஸ்டூடெண்ட். நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ பாருங்களேன், நவ் ஃபங்க்ஷன் அது என்ன? கரண்ட் டேட் அண்டு டைமை காமிக்கும். இம்ப்ரெஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? ப்ரெசன்டேஷன். இம்ப்ரெஸ்னால் என்ன? அது ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆஃபீஸில். வெப் ப்ரௌசர் அது ஒரு ப்ரௌசர். யூஸிங் டெக்ஸ்ட்டு 255 கேரக்டர் தான் ஸ்டோர் ஆகும். டிஜிட்டல் சிக்னேச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே பாருங்களேன், இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் அது ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் ஸ்டூடெண்ட் ஓப்பன் ஆஃபீஸு. டிஜிட்டல் சிக்னேச்சர் எங்கே இருக்குது பாருங்கள், இது இருக்குது பாருங்கள். ஃபைல் மெனுவில் இங்கே இருக்கா? இதுதான் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஃபைல் மெனுவில். இதே இன்னும் 2-3 கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் டிஜிட்டல் இதோ இருக்குது பாருங்கள். டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் மெனுவில் ரைட்டரில். அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் த, அதாவது ஃபைலை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எக்ஸ்டென்ஷனை வச்சு. டாட்டு டிஓசினா டாக்குமெண்ட் ஃபைலு, .docSனால் வந்து அது இந்த ஃபைலு, டாட்டு ரைட்டரு, .xls எக்ஸல் ஃபைலு, பிபிடினா பவர் பாயிண்ட் ஃபைலு, அப்படி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அடுத்தது பாருங்கள், ஃபுட் நோட்டு எண்ட் நோட்டு அது இன்சர்ட் மெனுவில் தான் இருக்குது. அப்புறம் பாருங்கள், RMDIR கமாண்டு எங்கே இருக்குது? லினக்ஸ் கமாண்டில் அது ரிமூவ் பண்ணுற கமாண்டு. த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பவர் பாயிண்ட்டு அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிபிடிஎக்ஸ். இதுதான் இது வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு இது வந்து பவர் பாயிண்டோடது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது இருக்கு பாருங்கள், இது பவர் பாயிண்டோடது. அப்புறம் டெலிஃபோன் லைனும் மோடமும் இருந்தால் தான் இன்டர்நெட்டு கனெக்ஷன் கொடுக்க முடியும். அடுத்தது கண்ட்ரோல் டெலீட் கீ. இது வந்து வேர்டையே டெலீட் பண்ணும், ஒரு வேர்டையே டெலீட் பண்ணும். கண்ட்ரோல் டெலீட் கீ வந்து ஒரு வேர்டையே டெலீட் பண்ணும். இங்கே பாருங்க, இங்கே வேர்டு இருக்கா? இதில் ஏதோ இது பண்ணுறோம், இது ரைட்ரு. இங்கே பாருங்க, வேர்டு இருக்கும், எம்எஸ் வேர்டு. இது கிடையாது, இந்த பாருங்க, இது சாதாரணமாக ஒன்று அடிக்கிறேன்னு பாருங்களேன். இங்கே பாருங்க, இங்கே வச்சுக்கிறேன், கண்ட்ரோல் டெலீட். ஒரு வேர்டே போயிடுச்சா? ஒரு வேர்டே போயிடுச்சா? இங்கே பாருங்க, ஒரு வேர்டே போதா? கண்ட்ரோல் டெலீட் கீ, ஒரு வேர்டே போதா? அந்த மாதிரி ஒரு வேர்டே போயிடும். ஓகேங்களா? அதான் கண்ட்ரோல் ப்ளஸ் டெலீட் கீ. அடுத்தது பாருங்கள், வெர்டிக்கல். அதான் தெரியும், போர்ட்ரேட்டு அப்படின்னா வெர்டிக்கல். இப்படி நேர்வசத்தில் இப்படி நேராக வச்சு நேர்வசத்தில் வச்சு பிரிண்ட் பண்ணுறது. இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சிங்கன்னா இது ஹரிசாண்டல். அடுத்தது டு டிஸ்பிளே லாஸ்ட் 5 லைன்ஸு, டெய்ல் கமெண்டு. லாஸ்ட் 5 லைன்ஸை காமிக்கிறது வந்து டெய்ல் கமெண்டு. அப்புறம் அது இம்ப்ரெஸில் இருக்குது, அது வேணாம். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், எஃப்டிபினா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை, ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நெட்லேருந்து அந்த ப்ரோட்டோக்கால். த சைன் இஸ் யூஸ்டு, ஈக்குவல் டு சைன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இதே எக்ஸலில் ஒரு ஷீட்டே ஒர்க் ஆகாது, எந்த ஃபார்முலாவும் போட முடியாது. செல் இஸ் ரெப்ரசன்ட்டு. செல் எப்போவுமே எப்படி வருது? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ A1ன்னு எடுத்துக்காங்களேன், ஏ அதுக்கப்புறம் 1 ஃபாலோடு பை அ நம்பர். அதாவது ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்பர் வருது. ஓகேங்களா? அப்புறம் டு காப்பி த ஃபைல், சிபி கமெண்டு யூஸ் ஆகும். அடுத்தது டெலிட் இமெயிலு ஸ்டோர்டின்னு. நம்ம டெலிட் பண்ணுறதெல்லாம் எங்கே போய் உட்காரோம்? இமெயிலில் ட்ராஷுங்கிறதுல போவோம். நம்ம சரியாக போடாமல் அனுப்பாதது வந்து டிராஃப்டில் உட்காரும். த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரைட்டர் .odt. ஏதாவது வந்து ஃபைலை சேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டரில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லாம் நான் அப்புறம் சொல்லித்தரேன்.
அதில் அந்த ஃபைலோட நேமுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புள்ளி டாட் ஓடிடின்னு இருக்கும். வேர்டு கவுண்ட்டு எங்கே இருக்கும்? அதாவது டூல்ஸ் மெனுவில் ரைட்டரில் இருக்கும். இப்போ காமிக்கிறான் பாருங்கள், ரைட்டர் ஃபைலை. இது ரைட்டர் 2 பறவை மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், டூல்ஸ் மெனு இருக்கா? இதோ டூல்ஸ் மெனு. இந்த டூல்ஸ் மெனுவில் வேர்டு கவுண்ட்டு இதோ இருக்கா? வேர்டு கவுண்ட்டு இதுதான் வேர்டு கவுண்ட்டு. ஓகேங்களா? டூல்ஸ் மெனுவில் அதுக்கு தான் அதை காமிச்சிருவோன்னு காமிக்கிறேன். டூல்ஸ் மெனுவில் தான் டூல்ஸ் மெனுவில் இருக்கும். டூல்ஸ் மெனுவில் ரைட்டரில் என்ன இருக்கும்? வேர்டு கவுண்ட்டு இதோ இருக்குது பாருங்கள், வேர்டு கவுண்ட்டு. அடுத்தது கண்ட்ரோல் கீ. நான் கான்சிக்யூட்டிவ் ஐட்டம்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் கீயை வச்சு இன்னொரு கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் கீயை வச்சு இன்னொரு கீயை ப்ரெஸ் பண்ணுறதுனால அது நான் கான்சிக்யூட்டிவ் ஐட்டம்னு சொல்கிறோம். கண்ட்ரோலை வச்சு எதுனாலும் ப்ரெஸ் பண்ணலாம். அதாவது ரெண்டும் ஒன்றா இருக்கும். சம் போட்டாலும் அதை நான் தனியாக உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். கண்ட்ரோலை வச்சு கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கண்ட்ரோலை வச்சு அதுதான் எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்குது. கண்ட்ரோல் கீன்னும் போது அது நான் கான்சிக்யூட்டிவ் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனலில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது கண்ட்ரோல் பேனலில் இருக்கும். அடுத்தது இமெயில் மெசேஜஸ் ஃப்ரம். அப்படியே மனப்பாடம் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணுங்கள். இமெயில் மெசேஜஸ் ஒன் யூசர் ஃபார்வேர்டு. ஒரு யூசர் அனுப்புனதை இன்னொரு யூசருக்கு ஃபார்வேர்ட் பண்ணலாமா? கட்டாயம் ஃபார்வேர்ட் பண்ணலாம் இமெயில் மெசேஜை. அப்புறம் டெலிஃபோன் லைன் அண்டு மோடம். அந்த லைனோட பேர் டயலப் கனெக்ஷன். ஏன்னா டெலிஃபோன் டயல் பண்ணி தானே அனுப்புகிறோம். ஆட்டோ கரெக்டு அவைலபிள் இன் எப்படி உங்களுக்கு இது இருந்ததோ அதே போல் ஆட்டோ கரெக்ட் இங்கே இருக்குது பாருங்கள். டூல்ஸ் மெனு முதல்ல பார்த்தது வேர்டு கவுண்ட்டும் டூல்ஸ் மெனுவில் இருக்குது. அதையே பாருங்கள், ஆட்டோ கரெக்டு ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகும் ரெண்டும். ஆனால் வேர்டில் போய் உள்ளுக்கு எடுக்கணும். இது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பாருங்கள். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இதோ பாருங்கள் என்னென்ன இருக்குது. வேர்டு கவுண்ட்டும் இருக்குது, ஆட்டோ கரெக்டும் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுமே இருக்குது இதில். அதுக்கு தான் உங்களுக்கு அதை எடுத்து காமிச்சிட்டேன். அடுத்தது புல்லட்ஸ் அண்டு நம்பரிங். அது ஃபார்மேட் மெனுவில் அதுவும் பாருங்கள். ஃபார்மேட்டில் இங்கே பாருங்கள், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கா ஃபார்மேட் மெனு? வேர்டில் ஃபார்மேட் மெனுன்னு ஒன்று இருக்காது. புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் எங்கே இருக்குது? ஃபார்மேட் மெனு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம டக்குன்னு செய்யும்போது நம்ம செய்வோம். ரைட்டர் அதாவது வேர்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இது ஈஸி ஓப்பன் ஆஃபீஸ். ஆனால் அதை விட ஆப்ஷன்ஸ் இதில் நிறையா இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அதே போல் அது ஃபார்மேட் மெனுவில் இருக்குமா? ஃபார்மேட்னு ஒரு மெனுவே இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் கனெக்டட் எப்படி கனெக்ட் ஆகும்? அதோட டொமைன் நேமை வச்சு தான் கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகும். எம்கேடிஐஆர் என்ன அப்படின்னா ஒரு டைரக்டரி மேக் பண்ணுறது, டைரக்டரியை க்ரியேட் பண்ணுறது. எம்ஐடிஆர் மேக் ஏ டைரக்டரி இன் லினக்ஸ். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் www எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்டென்ஷன் இல்லை, எக்ஸ்பேன்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு வைடு வெப்பு. இதோ பாருங்கள், வேர்ல்டு வைடு வெப்பு. அடுத்தது த லினக்ஸ் கமாண்ட் இட்ஸ் யூஸ்டு டு டெர்மினேட்டு. கில்லுன்னு கொடுத்தோம்னா அது நம்ம சாகுற மாதிரி அந்த ப்ரோக்ராம் அந்த ப்ராசஸ் டெர்மினேட்டாக ஆயிரும். த லினக்ஸ் கமாண்ட் யூஸ் டு கம்பேர் 2 ஃபைல்ஸ். ஆமாம், 2 ஃபைலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் கமாண்ட். இந்த பிஎஸ் கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ் டு லிஸ்ட் கரண்ட்லி ரன்னிங் ஜாப். என்னென்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் லிஸ்ட்டு பண்ணி காமிக்கும். ஸ்ப்ளிட் ஆப்ஷன் யூஸ் டு டிவைட் எ செல் இன் ஏ டேபிள். அதாவது ஸ்ப்ளிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 அப்படியே டிவைட் பண்ணும். இதை பாருங்கள், இது வச்சுக்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்சர்ட்டில் போயிட்டு எடுக்கிறீங்க, ஒரு டேபிள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி டேபிள் எடுக்கிறீங்க, இன்சர்ட்டு டேபிள் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஏற்கனவே. இப்போ என்ன செய்யும், இங்கே வச்சுட்டு இங்கே போயிட்டு இதை பாருங்கள், ஸ்ப்ளிட்டு டேபிள் இதோ இருக்குது பாருங்கள். டிசைன் டூலில் ஸ்ப்ளிட்டு செல்ஸா. இப்போ ஸ்ப்ளிட்டு செல்ஸுனால் இந்த செல்லில் வச்சு அந்த செல்லையே எத்தனை காலம் எத்தனை ரோ இது ஸ்ப்ளிட் ஆகும்.
இதே வேணாம், இப்போ கண்ட்ரோல் இசட், சரி அதையும் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி ஸ்ப்ளிட் டேபிள்னு கொடுங்களேன். இங்கே பாருங்கள், அந்த டேபிள் வந்து ரெண்டாக இந்த டேபிளை வச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஏற்றி வச்சுக்கோங்க. இங்கே போயிட்டு ஸ்ப்ளிட்டு டேபிள், 2 டேபிளாக ஆகிடும். இங்கே வச்சுட்டு இதை பாருங்கள், இங்கே வைக்கிறீங்க, இந்த லாஸ்ட்டில் வைக்கிறீங்க, வச்சுட்டு ஸ்ப்ளிட்டு டேபிள், பாருங்கள், ஆடு ரோவை ஆட் பண்ணுறீங்க. இந்த இன்சர்ட்டு ரோ, இப்படியும் கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணலாம். இது என்ன பண்ணும், இங்கே வச்சுட்டு இன்சர்ட் ரோ, இந்த இன்சர்ட் இருக்கா, இதில் போயிட்டு இன்சர்ட்டு ரோஸ் பிலோவோ என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இன்சர்ட் ரோஸ் பிலோ, 2. இப்போ என்ன பண்ணணும், இங்கே வைக்கிறீங்க, வச்சுட்டு இங்கே போயிட்டு ஸ்ப்ளிட்டு, பார்த்தீங்களா அந்த டேபிளையே என்ன ஆக்கிடுச்சு, 2 டேபிளாக ஆக்கிடுச்சா. பாருங்கள், இது தனி ஒரு டேபிளு, பாருங்கள் இது தனி ஒரு டேபிளு, இது தனி ஒரு டேபிளு. மெல்லமாக பிடிச்சி இப்படி கொண்டு போய் மெல்லமாக நிப்பாட்டி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஆகிடுச்சா. இது என்னோடய ஒர்க்கு, இந்த ஒர்க்கை விட்ருங்க. இது 2 டேபிள் ஆகிடுச்சா. இந்த மாதிரி இங்கே வச்சுட்டு திரும்பவும் இங்கே போயிட்டு இந்த பாருங்கள், லேஅவுட்டில் போயிட்டு ஸ்ப்ளிட்டு டேபிள், இதை இருக்குது பாருங்கள், ஸ்ப்ளிட்டு டேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை பாருங்கள், 2 டேபிள் ஆகிடுச்சா, 3 டேபிள் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி டேபிள் ஸ்ப்ளிட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் ஸ்ப்ளிட் டேபிள். இங்கே பாருங்கள், டு அவாய்டு டூப்ளிகேட் என்ட்ரிஸ், இது ப்ரைமரி கீ, இது அக்சஸில் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸே போட முடியாது. சரி, அது அக்சஸ். லேடி அடா அவங்க யார், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர். சார்லஸ் பேபேஜ் யார், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவர். அப்புறம் டிவைஸ் டைவர் ஆர் கன்ஃபிகரேஷன் ஃபைல், இதெல்லாம் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் ஸ்டூடெண்ட்டு. ஃபைலோட எக்ஸ்டென்ஷனே தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஹெட்டர் அண்டு ஃபூட்டர் எங்கே இருக்குது, இன்சர்ட் டேபில் தான் ஹெட்டர் அண்டு ஃபூட்டர் இருக்குது. அப்புறம் இது ஒரு கொஸ்டின் மட்டும் தப்பு ஸ்டூடெண்ட். ஐசிஏ இன்டிகிரேட்டட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேக்கம் டியூபு, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வேக்கம் டியூபு, 2வது ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர், 3வது ஜென்ரேஷனில் தான் ஐசி மீன்ஸு இன்டிகிரேட்டட் சர்க்கியூட். இது ஒரு கொஸ்டின் மட்டும் தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. F7 வந்து ஸ்பெல் செக்கு. லைக்காஸ் அப்படின்னா அது வந்து வெப் ப்ரௌசர் கிடையாது, கூகுள் மாதிரி அது ஒரு சர்ச் இன்ஜின். லைக்காஸ் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, அதுவும் ஒரு கூகுள் கம்பெனியில் பண்ண சர்ச் இன்ஜின் ஃபார் வேர்டு ப்ராசஸிங். அது எதில் வேர்டு ப்ராசஸிங்னா ஒன்றும் இல்லை, அந்த ப்ரோக்ராம்ஸை தான் அப்படி சொல்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தான் செய்யலாம், வேர்டெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது தான் அதுக்கு பேர். அதை இன்னும் நீங்கள் பெருசாக நினச்சிக்க வேணாம். பிட்டு மீன்ஸு பைனரி டிஜிட்டு. டிஸ்க்கு பேக்கு, ஹார்ட் டிஸ்கில் எத்தனை இருக்கும், 6 ரெக்கார்டிங் பிளேட், 10 ரெக்கார்டிங் சர்ஃபேஸஸ், 6 பிளேட்ஸ் இருக்கும். இது ஃபுல்லும் அது எப்படிங்கிறது படம் போட்டு இருக்கும், அதை நீங்கள் புக்கில் பாருங்கள். புக்கு உங்களுக்கு வந்து லக்ஷ்மி, அருண், மீனாட்சி உங்கள்கிட்டலாம் கிடைக்கிது, பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் என் யூஸ் டு நியூ டாக்குமெண்ட்டு. கண்ட்ரோல் என்னன்னா நியூ, கண்ட்ரோல் ஓ, அது முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு, ஷார்ட்கட் கீ. இனி எக்ஸல் காலம்ஸ் அண்ட் ரோ ரெண்டையும் சேர்த்து இது பண்ணுறது வந்து செல்லு. டோனர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டோனரு லேசர் பிரிண்டருக்கு மட்டும்தான் டோனரை ஒழிய, டோனர் அதாவது யூஸ் பண்ணுறது லேசர் பிரிண்டருக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு இது மாதிரி இருக்கும், பவுட்ரு மாதிரி. இப்போ வர எப்சன் பிரிண்டருக்கெல்லாம் லிக்யூட் மாதிரி இருக்கும், அதுவும் டோனர் தான். எதெல்லாம் உள்ளுக்கு போடுறோமோ அது பேர் டோனர். மவுஸ் வந்து GUI மெத்தட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டுக்கோங்க. GUI கிராஃபிக்கல் யூசர் அப்ளிகேஷன், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது நம்ம தான், நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் சாஃப்ட்வேருக்கும் உள்ளது தான் தொடர்பு. GUI CUIன்னு இருக்குது. CUI கேரக்டர் யூசர். கேரக்டர் யூசர் தாஸுக்கு மட்டும். கேரக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றும் பண்ணி ஆகணும். கேரக்டர் மீன்ஸு இந்த மாதிரி MD கமாண்டை யூஸ் பண்ணி தான். அப்போ அதில் படங்கள், கலர்ஸு எதையுமே பார்க்க முடியாது, கருப்பாக தான் இருக்கும். ஆனால் விண்டோஸு
இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் விண்டோஸு. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் கலர்லாம் இருக்குது, ஐகான்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்குறது வந்து நம்ம விண்டோஸு. இது வந்து நம்ம என்ன எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அது. அதே போல் இதுக்கு என்ன வந்து மவுஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக அதுக்கு மவுஸே தேவையில்லை. தாஸ்க்கு மவுஸ் இல்லாமையே கீபோர்டு தானே அடிச்சுட்டு போகலாம். இதில் தான் படம்லாம் வரையணும். ஷார்ட்கட் கீ ஃபார் சப்ஸ்கிரிப்ட் இதை அப்பயே நடத்திட்டேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல் சைன். அதே போல் யூஸிங் கீபோர்டு செலக்ட் என்டையர் காலம், கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கீ, இதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது எஃப்ஐ ஃபங்க்ஷன். இது வந்து ஒன்று எஃப்ஐ இஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒர்க் ஷீட்டில் கோட்டுன்னு போடும்போது 3 வரும். ஃபைண்டு, ரீப்ளேஸு, கோட்டு வரும். .edu இது வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனோட இது எக்ஸ்டென்ஷன். .edu, .com எல்லாம் 1 பைட்டு 8 பிட்டு. யூஸிங் கீபோர்டு செலக்ட் என்டையர் ரோ ப்ளஸ் ஸ்பேஸ். என்டையர் ரோவே செலக்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் பார். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மறந்துடும் நிறைய. இப்படி ஷிஃப்ட்டு கண்ட்ரோலு இப்படின்னு இருக்கிறதுனால இதாகும். நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காது. அப்புறம் சிடி அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 700 MB. கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் ஸ்டார்டிங்க்கு போகும். அதே போல் இது ஒன்று பாருங்களேன். இந்த கொஸ்டின் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த 61, 62, 63 கொஸ்டின் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட் ரோ இமீடியட்டாக போகணுன்னா கண்ட்ரோல் அந்த ஆரோ கீயை வச்சு இங்கே எங்கே வேணாலும் போகலாம். இப்போ பாருங்கள், எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், எக்ஸல் எக்ஸ் வந்துடுச்சா? ஃபஸ்ட் எடுத்தோங்க வந்துடுச்சா? இப்போ கண்ட்ரோலை பிடிச்சி இந்த 4 ஏரோ கீயை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு காலமெண்ட் ரோ என்ன ஏ, அதான் சொல்கிற பாருங்கள். ஃபாலோடு பை என் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், 1Aன்னு சொல்ல மாட்டோம், A1ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? லாஸ்ட்டு ரோவை பார்க்கணுன்னா நீங்கள் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இந்த கீழே போகிற இதை கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டு ரோ வந்து பார்த்தீங்களா. லாஸ்ட்டு ரோ வந்துருச்சா? லாஸ்ட்டு ரோ இந்த ரோவில் லாஸ்ட்டு ரோ எவ்வளோ? 10,000. இதை எப்படி சொல்லுவீங்க? ஏ 10,000. அப்போ மொத்தம் எத்தனை ரோ? 10,000 இல்லை, 1 10 100 1000 10,000 10 லட்சம். 10 லட்சத்தி இப்படி வச்சுக்கோங்க. 10 48 576. 10 48 576 தான் லாஸ்ட் ரோ. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ரோ போகணும். இதுக்கு ஆப்போசிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு மேலே ஆரோ. ஃபஸ்ட்டு ரோ வந்துருச்சா? இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. அப்புறம் இந்த காலம் எத்தனை வரையிலும் இருக்குது, இந்த காலம் எத்தனை வரையிலும் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்படி போகிறது லேட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு இப்படி போகிற ரைட் ஆரோ. காலம் வந்துடுச்சா? பாருங்கள், அதோட முடிஞ்சு போச்சு. எக்ஸல் ஷீட்டே அதோட முடிஞ்சு போச்சு காலம். இதுதான் ஸ்டூடெண்ட். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வரணும், A1க்கு வரணுன்னா அதே போல் இந்த சைடு உள்ள இது ரைட் சைடுன்னா இது லெஃப்ட் சைடு. கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ. பார்த்தீங்களா? வந்துடுச்சா? இதுதான்ப்பா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்தது எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அது XFD. இதை பாருங்கள், லாஸ்ட்டு என்ன, லாஸ்ட்டு காலம் என்ன? XFD. இதை பாருங்கள், அதோட பேர் என்ன? லாஸ்ட்டு காலத்தோட பேர் XFD. ஃபஸ்ட்டு காலத்தோட பேர் 1. புரியுதுங்களா? XFD 1ன்னு சொல்லுவோம் அதை. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு. அடுத்து பாருங்கள், XFD. இதை பாருங்கள், லாஸ்ட்டு ரோ இன் ஏ ஒர்க் ஷீட் எவ்வளோ? 10 48 576. ஏ இது எப்படி சொல்லணும்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஃபாலோடு பை நம்பர்னா ஏ 10 48 576. அடுத்தது லாஸ்ட் என்ன சொல்லுவோம்? இது காலம், லாஸ்ட் செல்லினே ஒர்க் ஷீட்டு. இது ரோவில், இது காலத்தில் என்ன? XFD 10 48 576. ஓகேங்களா? லாஸ்ட் செல்லினே ஒர்க் ஷீட்டு, லாஸ்ட்டு செல்லு. காலம் மட்டும் என்ன சொல்லுவோம்? த லாஸ்ட் காலம். XFD அதான் லாஸ்ட் காலம். அடுத்தது பாருங்கள், எக்ஸ்டென்ஷன்
எக்ஸ்எல் லெஸ் எக்ஸ். கண்ட்ரோல் ஹோம் என்ன, A1க்கு போயிடும். அதே நீங்கள் கண்ட்ரோல் ஹோம்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், A1க்கு போயிடும். இதை பாருங்கள், இப்போ இங்கே இருக்குது, இந்த பாருங்கள், லாஸ்ட்டு செல்லுலேயே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஹோம்னு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். அடுத்து F2 ஃபங்க்ஷன் கீ, எடிட் செல் என்ட்ரி. அந்த செல் என்ட்ரிக்குள்ளே ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி அடிச்சிருக்கேன். இப்போ தஞ்சாவூரை திருச்சியை தப்பாக அடிச்சிடுறேன், TRICHIன்னு அடிச்சிடுறேன். இப்போ நான் இங்கே போயிட்டேன், F2 இங்கே வச்சுட்டு F2வை ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், TRCHY செல் என்ட்ரியை எடிட் பண்ணிக்கலாம். அதுதான் டக்குன்னு. இல்லைன்னா நம்ம போய் அந்த காலத்தில் வச்சு நம்ம என்ன டபுள் கிளிக் கொடுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். எங்கே இருக்குது? ஸ்டார்ட் மெனுவில் தான் எல்லாமே இருக்குது. ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸு. அங்கே போயிட்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். த ஃபைல் ஹேண்டலிங் ஆப்ஷன்ஸ் கேன் பி யூஸ்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரை போய் 2 ஃபைல் மாற்றணுன்னெலாம் சொல்லி கொடுத்தேன்ல, அதெல்லாம் பாருங்கள் இதில் இருக்கும், ப்ராக்டிக்கலில் இருக்கும். பாருங்கள் ஸ்டூடெண்ட்டு, இது வெறும் இப்போ தியரி எடுக்கிறேன். இப்படி குட்டி குட்டி ப்ராக்டிக்கல்லாம் பார்க்கணுன்னா அது நான் கடைசியாக சொல்கிறேன். இது குட்டி குட்டியாகவே நிறைய ப்ராக்டிக்கல் செஞ்சு காமிக்கணும். அது நான் கரெக்டாக அப்புறமா செஞ்சு காமிக்கிறேன். ரீசைக்கிள் பின் இஸ் ஸ்டோர் இன். ரீசைக்கிள் பின்னில் என்ன, டெலிட்டட் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கு. ஸ்டோர் ஆக வேணான்னா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட் டெலிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது போயிடும். த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் கண்டெயின் EXE ஃபைல்னு சொல்லுவோம், அது பேர் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஹவஸ்ட் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராமு, இப்போ எல்லாமே சொல்கிறோம்ல, ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராமில் அவஸ்ட்டும் ஒன்று. வைரஸ் ப்ரோக்ராம், த கான்செப்ட் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரோக்ராம், அதாவது கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமை சேவ் பண்ணி வச்சுக்கலான்னு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஜான் நியூமன். அவங்க தான் வந்து கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். த மூமெண்ட் ஆஃப் எ பால், ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டாட்டிக்கு மவுஸு, அப்போல்லாம் வந்து அடியில் ஒரு பால் மாதிரி இருக்கும். அப்போ அந்த பாலுக்கு என்ன போகும், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸு கன்வெர்ட் ஆகி தான் அந்த நம்ம மவுஸை ஸ்க்ரோல் பண்ணலாம் முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் ஆன்சரில் நம்ம பார்ப்போம். நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் போகிற வரையிலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த குட்டி குட்டியாக வரதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி எப்படி இருந்தாலும் ஒரு 100 குட்டி குட்டி ப்ராக்டிக்கல்ஸ், 100 ப்ராக்டிக்கல்ஸ் நான் எடுத்துடுறேன். என்னால் முடிஞ்ச வரையிலும் எக்ஸாமுக்குள்ளே எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், என்னை ஃபாலோ பண்ணிங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.